ஆல்ரெடி ஒரு புள்ள டேமாதுன்னு 3 மாசமா கிட்ட கதறிட்டு இருந்தா. இப்போ இன்னொன்று வேறையா? திருந்த மாட்டா? மச்சான் அவள் அந்த மாதிரிலாம் இல்லைடா, அவள் வேறடா. ஃப்ரீயாக இருந்தாவா இல்லை புலம் கூப்பிட்டா அதான். அப்போ ஃப்ரீயாடுன்னு சொல்லு. ஆமாம், நீ எந்த பேஸில் பல்லு வளர்க்குற? கிச்சனில் சிங்க் பக்கத்தில் ஒரு பேஸ்ட் இருந்துச்சுல்ல, அந்த பேஸ்ட்டில் தான். அதுக்கு என்ன? டே முண்டோம், அது கருப்பாம்பூச்சி வராமல் இருக்க வச்ச பேஸ்ட்ரா. என்னடா சொல்ற? ஃபேஸ் வாஷ் இல்லைன்னு நினச்சேன், பரவாயில்ல, மவுத் வாஷ் இருக்கு. சாரிடா. டேய், ஏன் சொக்கா வச்சுடா நீ போட்டிருக்க? நான் அயன் பண்ணதுடா. தேங்க்ஸ் மச்சான், நான் எடுத்துக்கிறேன். ஏய், சாவி எங்கடா எடுத்துட்டு போற? நில்றா. டேய் நில்றா. டேய், அட்லீஸ்ட் வண்டியாவது விட்டு போடா. சீக்கிரம் வந்துடுறேன் மச்சான். போடா போ, நீ எல்லாம் நடு ரோட்டில் தான் நிற்ப. அவள் பேர் யாழ்னி. ஃபஸ்ட் டைம் அவளை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்தேன். கதையை சொல்கிறேன் கேளுங்க. ஐயோ, லேடிஸ் ஐட்டம். டேய் என்னடா பண்ணுற? நம்ம ரூமில் எவ்வளோ பஞ்சம் தெரியும்ல, கண்டுக்காத விடு. என்னமோ பண்ணு. வாசனையா இருக்கு. மாட்டினடா தேவா, கைங்களமா பிடிச்சிட்டானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சியா சீட்ஸ் எந்த செக்ஷனில் இருக்கும்? ஓகே. सारे गा रे गा सारे गा रे गा सारे गा रे गा सारे गा रे गा. ₹1350 ஆச்சு. சர்வர் வேற கிடைக்கவே இல்லை. கார்டு அக்செப்ட் பண்ணுவீங்களா? கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேன். என்னடா பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு? கேஷ் வேற கொண்டு வரலையே. சீக்கிரம். டேய் மாப்பிள்ள இருறா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், சர்வர் பிஸியாக இருக்கு, கேஷும் கொண்டு வரல. இப்போதைக்கு நீங்கள் இப்போ பே பண்ண முடியுமா? என் நம்பர் கூட வாங்கிக்கோங்க, நான் ரிட்டர்ன் உங்களுக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ளே பே பண்ணிடுறேன். ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. மேடம் ஒரு நிமிஷம். ஏண்டா ஒரு 10 ரூபா லேஸ் கேட்டால் வாங்கி தர மாட்டா? அந்த பொண்ணு கேட்டதும் 1300 ரூபா அள்ளி வீசுற. மச்சான் கையறா. அவ பார்த்தா உனக்கு என்னடா லேஸ் தானே, ப்ளூவா ஆரஞ்சா? ஆரஞ்சு கலர். நான் 50 ரூபா. 50 ரூபாலாம் முடியாது போடா. ஏண்டா அவளுக்கு மட்டும் அள்ளி வீசுற? எனக்கு அவ திரும்ப கொடுப்பா, நீ கொடுப்பியாடா? எக்ஸ்கியூஸ் மீ, ஜிபே பண்ணலாமா கேஷ் பண்ணலாமான்னு பேசிட்டு இருக்கான். ஒன்று குர்ரா. போடா. அங்கே பாரு ஆளு போகுது. எங்க எங்க எங்க? ஏய், யாரை கட்ட அடுத்து? ஹாய். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என் நம்பரை நோட் பண்ணியிருக்கீங்கல்ல? நான் வீட்டுக்கு போனானே உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்ல மனுஷங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படி தான் ஆரம்பிச்சது. ஹே, என்ன பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்க? நீயும் அழகா இருக்க. ஓஹோ, சரி போலாமா? எங்க போலாம்? நான் ரீல்ஸில் ஒரு கஃபே பார்த்தேன், அங்கே போலாமா? போலாம். ம். என்னடா எதுவுமே பேசாம அமைதியா வர?
ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போகிறோம், அமைதியாகவே வர. என்ன பேசுறதுன்னு தெரியலையே. என்ன பேசுறதுன்னு தெரியலையா? சரி, இன்னைக்கு உனக்கு டே எப்படி போச்சு? அதுவா? அதை ஏங்க கேட்குறீங்க? சரி சொல்கிறேன் கேளுங்க. காலையில் நேரமாக அலாரம் வச்சு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்புனா ஃப்ரெண்டு ஒருத்தன், மச்சான் அவன் சட்டை இருந்தால் குடுறா ப்ளீஸான்னு கேட்குறான். சரி கழுத நம்ம போய் தானே சட்டையை கொடுத்துட்டு வேறு சட்டையை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தா இன்னொரு ஃப்ரெண்டு வந்து மச்சான் போனால் ஏன் வண்டியில் தான் போகணுன்னு அடம் பிடிச்சி நிற்கிறான். சரி கழுத நம்ம போய் தானே அவன்கிட்ட வண்டி சேவை வாங்கிட்டு வண்டி எடுத்து கிளம்பி பாதி தூரம் வந்தா இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி மச்சான் வண்டி டிரைவராக வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்கிறான். சரி கழுத நம்ம போய் தானே அப்படின்ட்டு பெட்ரோல் பங்க் வரையும் டோ பண்ணிட்டு கிளம்பலான்னு போனா மச்சான் காசு இல்லடா பே பண்ணுறா அப்படின்னா. சரி கழுத நம்ம போய் தானே அப்படின்ட்டு அவனுக்கு பே பண்ணிட்டு கிளம்பலான்னு போனா மச்சான் ஆளோட வெளியே போகிறேன் காசு இருந்தா குடுறா அப்படின்ட்டான். சரி சரி கழுதன்னு அவனுக்கும் நீ சேர்த்து காசு கொடுத்த. ஆமாம் உனக்கு எப்படி தெரியும்? அட கழுத, நீ கழுதன்னு பேசுறப்பவே தெரியும் நீ ஹெல்ப் பண்ணியிருப்பேன்னு. அட கழுத. பரவாயில்ல, ஆனா உனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஆமாம். எனக்கெல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதானே எனக்கு வேணும். வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் மீட்லேயே தோல்ல சாஞ்சிட்டா லவ் பண்ணுறா போல. அப்படியே கரெக்ட் பண்ணிடலாம். தூங்கிட்டா போல. வந்துட்டோமாடா? வந்துட்டோம். பார்க்கிங் தேடிட்டு இருந்தேன். என்ன சாப்பிட்ற? இங்க சாக்லேட் காஃபி நல்லா இருக்கும், சொல்லலாமா? சொல்லலாம். தேங்க்யூ. ஹாய். ஹே, என்ன பண்ற? நான் காஃபி குடிக்கலான்னு வந்தேன் வெளியே. அவ வேறடா. ஓகேடா, நீ பாரு. ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிடுறேன். ஈவினிங். யாரு? என்னோட ஃப்ரெண்டுடா, என் கிளாஸ்மேட் தான், எனக்கு ரொம்ப க்ளோஸு. காலேஜில் கிளாஸ்மேட்டுங்கிறா, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றா, வீடியோ கால் பண்ணுறான். இதை கேட்டால் டாக்ஸிக்குன்னு காரி துப்புவா. வேணாம், ஃப்ரெண்டு தானே, ஒன்று இருக்கா. ஆறிற போது குடிக்கலாமா? நான் யாருன்னு கண்டுபிடி பார்க்கலாம். எத்தி, நீ தானே? எப்படி கண்டுபிடிச்ச? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் இங்க என்ன பண்றீங்க? நான் அப்படியே என் ஃப்ரெண்டோட வெளியே வந்தேன். நீ என்ன நான் சும்மா தான் சுத்திட்டு இருந்தேன். பார்த்தா இங்க உட்கார்ந்திருக்க. இது என்னோட ஃப்ரெண்ட் எத்தி, EEE டிபார்ட்மெண்ட். ஓ, ஹாய் ப்ரோ. கை கொடுங்க. ஒன்றும் இல்லை, நான் எத்தி. ரித்திக். ஓகே. ஐடி படிக்கிறவங்களுக்கு EEE டிபார்ட்மெண்ட்டில் எதுக்குடி ஃப்ரெண்டு? பண்ணுறதெல்லாம் பண்ணுவாளுங்க, கேட்டால் டாக்ஸிக்குன்னு வாளுங்க. விடு. அப்புறம் எத்தி, உன் லெவல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சும்மா இரு மச்சான், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறது. சொல்லு, சும்மா அப்படியே நடிக்காத. உனக்கு தெரியாதா யாரு? தெரியும், இப்ப நீ ஜாலியா தானே இருக்க. இதுக்கு மேலே விட்டா குடும்பம் நடத்திடுவாங்க. இதோ வரேன். எது லவ் பண்ணுறீங்களா? சொல்லவே இல்லை. அப்புறம் ப்ரோ, லவ் எல்லாம் எப்படி போகுது? அது என்ன ப்ரோ சொல்றது, சண்டேல தான் போகுது. அதான் ஆள் இருக்குல்லடா, கண்டவன் ஆளோட சுத்தினா சண்டை தாண்டா வரும். இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தும் சண்டை வருதா? சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க ப்ரோ, நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான சோல்னு. எங்க ப்ரோ? அதான் நானும் சொல்றேன், நீ ஒரு பியூட்டிஃபுல்லான சோல். உனக்கு கண்டிப்பா எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். புரியுதுடா. எத்தினா எத்தி தான், சொன்ன உடனே புரிஞ்சுப்படா நீ. சரிடா, ஏதாவது குடிக்கிறியா? எனக்கு வேணாம், நான் ஆல்ரெடி நல்லா சாப்பிட்டேன். சரி, ஓகே. இது என்னது? சாக்லேட் காஃபி, டேஸ்ட் பார்க்கறியா? நல்லா இருக்கும் போலயே.
அவள் தான் அப்பயே கேட்டாளோ ஏதோ குடிக்கிறானே, அப்பயே வாங்கிக்கலாம்லடா. அவள் வாங்கிச்சிட்டதா வாய் வைப்பியா? ரித்திக்கு என்னடா? டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. ஓகே ஓகே. இது பாரு, இது ஞாபகம் இருக்கா உனக்கு? நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்போ எடுத்தது. அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? மறப்பனா? அங்க என்ன? என்னது? 1 minute. என்னது? சரியான பண்ணல அன்னைக்கு. மாப்பிள்ள மணி 7 ஆச்சு. இங்க 5 மணிக்கு வந்தது. கிளம்பலாமா? போலாம். ஓகே. போகலாமே, போகலாம். ஓகே. யால் ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல தானே உன் வீடு? ஆமா நான் அந்த வழியா தான் போறேன். வேணா உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? ஆமா, நான் பேசாம உன் கூடயே வந்துடுறேனே. எதுக்கு தேவையில்லாம ரித்திக்கு கஷ்டப்படுத்திட்டு? அதானே. ஓகே. போலாமா? இப்போ தாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. கம் லெட்ஸ் கோ. Bye. Bye. இப்போ புரியுதா என் மூக்குல ஏன் ரெட் பால் இருக்குன்னு? தென் பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல சொல்லியா நீ? ஏய் ரித்திக் எங்க இருக்க? இங்க கெஃபேல தான். டேய் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுடா. ஐயோ என்னாச்சு? டேய் எத்தியோட பைக் பிரேக் டவுன் ஆயிடுச்சுடா. அச்சச்சோ. நீ என்னை பிக்கப் பண்ணி வீட்ல விட்டுறியா? நான் வரேன். சீக்கிரம் வாடா. இதோ வந்துட்டேன்.